ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அன்பாக்சிங் வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போய் அந்த அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 நீங்கள் ஃபஸ்ட் டைம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கப்புறம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 அவங்களோட கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4GB RAM அதுக்கப்புறம் 64GB ரோம்னு மேலே கொடுத்துருக்காங்க நம்பர் 1 போட்டு. அதுக்கப்புறம் ஷவுமி அதோட சிம்பிள் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் மேட் இன் இந்தியன் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பற்றி இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனை பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக உள்ளார ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு 3 இதில் கவரில் வச்சு ஒரு 3 நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நோட்னா 2 நோட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் இதை வச்சு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4 கேமராஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரான்னு அங்கேயே பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கேமரா பார்த்தீங்கன்னா சென்டராக கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி தான் கேமரா பார்த்தீங்கன்னா சென்டரில் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமரா குவாலிட்டி பார்ப்போம். கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 48 மெகா பிக்சல் போர்ட்ரேட்டு, நைட் மோடு, ஃபோட்டோ, வீடியோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா செட்டிங்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. கேமராஸ் பார்த்தீங்கன்னா நான் குறைய சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராஸ்லாம் நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிறது எல்லாமே இதில் நீங்கள் செய்யலாம். நல்லா உடையாமல் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் 4 கேமராஸ் இருக்குனால பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இதில் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொஞ்சமாக எழுதியிருக்காங்க குட்டியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கப்புறம் ஒயர் தனியாக அடாப்டர் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் தான் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் அது எந்த வித லேகும் இல்லாமல் நல்லா இருக்குது. விளையாடுறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இதில் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் கேம்ஸ்லாம் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஷவுமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல், ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, இந்த மாதிரி எல்லா லாக்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ல தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.